10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் வித் சித்ரா. அது லைவாக தான் சார் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன உண்மை நடந்துச்சு அதான் சார் படத்தை ஸ்கிரிப்டாக பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கதை கேட்டவங்க பூரா கேரக்டர்ஸும் செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார். ஒரே ஒரு இடத்துல வந்து இந்த குண்டக்கு மண்டக்குன்னு படம் வேலை பார்த்தேன் சார், பார்த்திபன் சார். ஆமாம், அது வந்து எஸ்டி பிலிம்ஸ்ன்னு சொல்லி கேசவன் சார் கேமராமேன், அவர் தான் அந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணார். அந்த படம் பண்ணும்போது அவர் வந்து என்னுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கதை சொல்லுங்க முத்து அப்படின்னு சொன்னார். என் பேர் முத்துகிருஷ்ணன் சார். அப்போ அவர்கிட்ட போய் அவர் ஆஃபீஸில் வீட்டில் போய் கதை சொன்னேன். சொல்லும்போது ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டரோட கதை கேட்டார். இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே அவங்க சொன்னாங்க, சார் கதை சூப்பராக இருக்குது, இந்த கேரக்டர்ஸ் நல்லா வினோதமாக இருக்குது, நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, இந்த அம்மா தோக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கதையை மாற்றிருந்தவங்க தான் முடிவை. அவங்க வந்து இந்த அம்மா தோக்கக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் இது அந்த அம்மா தான் உண்மைதான் சார். அதான் சார் நான் லைவ் படம் தான் இருக்க வந்தேன். ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் அம்மா கல்யாணம் பண்ண சொல்கிறது ஒரு பையன் முடியாதுங்கிறான். ஏன்னா அப்பா வந்து 20 வயசுலேயே செத்து போயிட்டா, நீ அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வளர்க்குற அப்படிங்கிற ஒரு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு, ஆனால் அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு. ஸோ இந்த வாக்குவாதம் போயிடும் உண்மை சார். அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை போனது உண்மை. அது வந்து என்னடானா அதை நான் பண்ணேன். அது பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நான் லைவ் பண்ண தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன், சினிமா எடுக்க வரல அப்படின்னு. சினிமா எடுக்க தானே சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அந்த கொஸ்டின்ஸ் வந்து சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல சார். அப்புறம் அப்படியே யோசித்தேன், இல்லை சார் அப்படின்னு. காமனாக இருந்தால் நான் கிளைமேக்ஸ் மட்டும்தானே அவங்க அம்மா இதாகிறாங்க அப்படின்னு. இல்லை தம்பி அப்படி கிடையாது. எந்த தாயும் வாழ்க்கையில் தோற்றுருக்கலாம், சினிமாவில் தோக்கக்கூடாது. சினிமாங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன். இங்கே வந்து முடியாதவங்க யாரும் 10 பேர் அடிக்க முடியாது, ஆனால் அடித்தா தான் எம்ஜிஆர் ஆக முடியும். நீ அடித்ததை காட்டினா தான் எம்ஜிஆர் ஆக முடியும். அடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். இல்லை சார் அப்படி படம் பண்ண நான் வரல அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்துட்டேன் சார். அவங்க அப்படியே சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னாங்க. இல்லை சார் அப்படி படம் பண்ண நான் அந்த மாதிரி பேட்டர்னில் பண்ண வரல சார். எந்திரிச்சு வந்துட்டேன் சார். வந்துட்டு சுற்றிட்டு இருக்கேன் சார் மறுபடியும். அப்புறம் மறுபடியும் கதை சொல்கிறேன், ஏகப்பட்டவர் இந்த கதை பற்றி நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க, மூவ் ஆகுது, இப்படியே போய்கிட்டு இருக்குது சார். சரி என்னடா அப்படின்ட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முகிலன்னு சொல்லி, அவர் அண்ணன், அவர் என்னை ஆடு வீக்கெலாம் நிறைய ஷூட்டிங் கூப்பிட்டு போவார். அவருடைய வெங்கடேஸ்வரா நகரில் அவர் வந்து லீஸுக்கு இருந்தார். அப்போ அவர் நான் அவரை போய் டேரக்டராக அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் அசிஸ்டன்ட் எல்லாம் எப்போ போகல சார். அதுமாதிரி அவர் எல்லோரும் வரும்போது திடீர்னு ஃபோன் பண்ணார். என்னென்னு பார்த்து வரும்போது பார்த்தா ஃபோன் வந்துச்சு. திரும்ப அவர்கிட்ட போனோம் பார்த்தா அவர் வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து லீஸுக்கு வாங்கியிருக்காரு 2 லட்சத்துக்கு. அது வந்து பேங்க் வந்து சீல் வச்சிருச்சு. இவருடைய உருப்படி எல்லாமே ஷூட்டிங் வந்ததுனால எல்லாம் உள்ளே மாட்டிக்கிடுச்சு. இப்போ சீல் வச்சதை உடைக்க முடியாது. ஆனால் உள்ள இவர் வந்து வீட்டுக்காரங்கிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. வீட்டுக்காரர் லோன் எடுத்ததுனால கெட்டலை. இப்போ அந்த பேங்க் சீல் வந்து உடைக்க முடியாது இவர். அப்புறம் உடைக்க முடியலன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு எங்களை கூப்பிட்டார் ஃபோனு. எப்படி சீல் வந்து லீஸுக்கு இது பண்ணனால இதாகிடுச்சு, ஆனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை கொண்டு வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். சரி நான் அவர் சாரை கூட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வரும்போது நான் 80,000 லீஸுக்கு இருக்கேன் சார் கேகே நகரில். ஏன்னா அஸ்டண்டேட்டாக இருக்கிறப்போ வீட்டில் சொல்லிட்டேன், வாடகைலாம் வந்து வீட்டுக்காரங்கிட்டலாம் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால அம்மாவும் எங்கள் என் மாமனார் பொண்ணு கொடுத்தவங்க அவங்க ஆளுக்கு இது போட்டு வீடு பிடிச்சி கொடுத்துட்டாங்க சார் லீஸுக்கு 80,000. அந்த பணம் வேறு அங்கே இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க, எப்போ உன் வீட்டுக்காரங்களும் இப்படி ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க, நீ ஜாக்கிரதை, அவங்களும் லோன் போட்டுக்க போகிறாங்க, உனக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ எதாச்சும் சொல்லும்போது நம்ம கேஷுவலாக பேசலாம் சார். இல்லை அப்படிலாம் காலேஜ்னா என் பொண்டாட்டி 2 புள்ளையிலையும் காலை பிடிக்க வச்சு கழுத்து அறுத்து போடுவோம் அந்த வீட்டுக்காரன் அப்படின்னு சொன்னேன் சார். சொல்லிவிட்டு கேக்கனரில் இறங்கிட்டு வெளியே வரும்போது அப்படியே யோசித்தேன், டகார்னு ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை காலை பிடிக்க வச்சு ஒருத்தன் கழுத்தை அறுத்தாளா, என்னடா இது நல்ல மேட்டராக இருக்குதே, கேஷுவலாக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைகளை பிடிக்க வச்சு பணத்துக்காண்டி இருக்காமல் புருஷனுக்காண்டி அறுத்தா என்ன ஒரு திரைக்கதை பண்ணுவோமா, ஏன் இதை பிள்ளைக்காண்டி அறுத்தா என்ன, அப்போ பிள்ளைக்காண்டி யார் இருப்பா, தாய் அறுப்பா, ஏன் குட்டி புள்ளிக்காண்டி தாய் அறுக்கக்கூடாது, அப்படி என்ன பிரச்சனை, ஏன் குட்டி புள்ளிக்காண்டி அந்த அம்மா வந்து கத்தி அருவாளை ஆயுதத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி குழி தோண்டி புதைச்ச பொம்பளை எதுக்கு கையில் அடுக்க வேண்டிய அவளே கத்தி எடுக்க வேண்டிய சூழல் ஏன் வந்துச்சு அப்படின்னா பிள்ளைக்காண்டி வந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு இன்னொரு ஸ்கிரிப்டில் வச்சுருந்தேன் சார்.
ஒரு ஸ்கிரிப்ட், லவ் ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருந்தேன் சார். சித்திரைன்னு ஒரு கதை இருக்குது சார் என்கிட்ட. அது எங்கள் தெருவில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். அந்த கதையில் இருந்த ஒரு லவ் ட்ராக், அந்த லவ் ட்ராக் தூக்கி எங்கள் ஊரில் அது ரியல் நடந்துச்சு. அதை தூக்கி உள்ளே வச்சு சார் டக்குன்னு கடன்னு எடுத்து முடிச்சேன் சார். ஓகே ஆகிடுச்சு சார். ஓகே ஆகி என்னென்னா அம்மா கேரக்டர் சென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சார். ஆனால் ஒரு இடத்துல என்ன சொன்னாங்க, அம்மா கொண்டுட்டா எப்படிங்க கிளைமேக்ஸு ஹீரோ கையில் நிற்காமல் அம்மா கையில் போயிடுது அப்படின்னாங்க சார். அப்புறம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். அப்போ கணியன் வந்து சாட்டை ஷூட்டிங்கில் இருக்கார் சார். நெய்வேலிக்கு போய் ஒரு மலை, அந்த மலை வந்து இது நம்ம மறக்கவே முடியாது சார். நானும் மறக்க முடியாது, மெட்ராஸ் மறக்க முடியாது. ஒரு 5 நாள் தொடர்ந்து கடலூரே வந்து மிதந்துச்சு. ஆமாம் ஆமாம். அந்த மலையில் வந்து கணியனை வந்து நான் கடலூர் ஷூட்டிங்கில் இருக்கேன், நீ வர்றியா அப்படின்னாரு. சரின்ட்டு ஓகேன்ட்டு பஸ் ஏறி அந்த மலையிலையும் போய் கதையை சொல்லிவிட்டு மிட் நைட்டே நான் ஏறி மறுநாள் காலையில் பிள்ளைங்களை ஸ்கூல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு 2 மணி வரையும் கதை சொல்லிட்டேன்னா, அவர் டே என்னடா நீ வாட்டி இப்படி ஒரு கதையை சொல்லி அம்மா சென்டிமெண்ட்டை சொல்லி எங்கள் அம்மாவை நினைக்க வச்சுட்டு நீ போகிறேங்க இதா விடிய 3 மணி தான் 2 மணி நேரம் பேசிட்டு அனுப்புறேன்டா அப்படின்னாரு. இல்லைண்ணே நீ யாரும் போனால் தான் காலையில் பிள்ளைகளை ஸ்கூல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணுவேன். டே இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்கிறார் சார். அதுக்கப்புறம் முருகானந்தா சார் வில்லேஜ் தேட்டர்ஸ் அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் அவர் தான் சார் அனுப்பியிருந்தார். அப்படி ஓகே ஆகி ஃபைனலில் போகிறப்போ பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாச்சு சார். அப்போ கணியனே அவரை அந்த கதவை போய் சேர்ந்தது கணியனும் ஒரு பெரிய காரணம் சார். அவர் அந்த படம் முடிச்சுட்டு 4ஆவது ஷூட்டிங் வந்துட்டார் சார். சமுத்திரக்கனி எங்கே உங்களுக்கு பழக்கம்? கண்டேன்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி வந்து கோயம்புத்தூர்காரங்க ஒருத்தங்க கண்டேன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு படம் பண்ணிக்கிட்டு அந்த நம்ம பாகிரா சார் பையன் இதுவும் சந்தானமும் நடித்தாங்க சார். அந்த படம் முகிலன் சார் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் ஜான் சொல்லி அந்த கம்பெனியில் வந்து கதை கேட்குறாங்க. அவங்க வந்து புதுசு தான், அப்போ எல்லாருக்கும் புதியவர்கள் தான் முன்னுரிமை கொடுத்து கதை கேட்குறாங்கன்னு சொல்லி. அப்போ வந்து செபஸ்டின் அங்கே ஒரு மேனேஜர் இருந்தார் சார். அவர்கிட்ட கதை சொல்ல போகிறதுக்கு போனேன். அப்போ கணியன்கிட்ட ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் சார். அவர் தான் சொன்னார், கணியன் கதை ஓகே சொன்னோடனே நான் முருகானந்த சார் பட்ஜெட் அதிகமாக இருக்குது, எப்படி கணியனுக்கு இதை வச்சு தாங்குமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போ கணியனை கதை கேட்டு ஓகே சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், செபஸ்டின் அந்த அவர்கிட்ட போயிட்டு சார் இப்போ கணியனை ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு போய் பேசப்போ, இல்லை கணியனை வந்து அவர் ஒரு இயக்குனர், இப்போ சாட்டை நடிக்கிறாரு, அது எந்த அளவுக்கு பிஸ்னஸாக இருக்குன்னு தெரியல, ஆனால் நீங்கள் சசிகுமார் சார்ட்ட ஓகே பண்ணிங்கன்னா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். உடனே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது என்னன்னா சார், இப்போ சசிகுமார் சார்ட்ட கேட்குறதுக்கு சண்முகம் சார்னு சொல்லி சேது பாலத்தில் கோடைரக்டர் இருந்தார். பாத்ரா சார்ட்டையும் வேலை பார்த்தார், தமிழ்ச்செல்வன் அந்திமந்தாரையெல்லாம். அவர் வந்து எனக்கு நான் அவரும் போய் பழக்கம் சார். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு போனவன். அவர்கிட்ட போய் சார் இப்படி சொல்கிறாங்க சார், சசிசார்ட்ட ஒரு மீட்டிங் வாங்கி கொடுங்க சசிகுமார் சார் அப்படின்னு. உடனே அவர் சசிகுமார் சார் ஆல்ரெடி வருவார் சார். அவர் அந்த ரூமுக்கு வருவார். நான் வணக்கம் வச்சுருக்கேன், மிஸ் பண்ணியிருக்கேன் வேலை பார்க்கும்போதெல்லாம், பருத்தி வீரன் இதெல்லாம் வேலை பார்க்கும்போது, மௌனம் பேசியதில் வேலை பார்க்கும்போது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, போட்டு பேசுகிறார், இப்படி ஒரு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்களாம், உங்கள் டேட் இருந்தால் சசி கதை கேளு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சரி சண்முகம் சார் ரொம்ப நல்லா டைப் பண்ணால அவர் தட்டவே முடியாமல் சரின்னு கேட்டார். நான் போனால் என்னவனே பார்த்து சாக்கு அவர், நீங்கள் தான் நான் முத்து அப்படின்னா ஆமாம் அப்படின்னோடனே அப்படின்னா இது என்னென்னா சார், கணியன் ஆல்ரெடி அந்த சாட்டை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார்ல, வந்தவர் நேராக கம்பெனி ப்ரொடக்ஷன் தான் அவர் டாப் அடிக்க போவார், பேசுறதுக்கு மீட்டிங் போவாங்களா, டெய்லி அவங்க மீட் பண்ணுவாங்களா, போகும்போது டே ஒரு கதை கட்டண்டா குட்டி புள்ளின்னு ஒரு கதை சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னோடனே அசோக் சார்ட்டையும் செசார்ட்டையும் சொல்லியிருக்காரு, டைட்டிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி செசார் சொன்னோடனே யார் நம்ம ஊருக்கார பையன்தாண்டா சூப்பராக சொன்னான், நல்லா இருந்துச்சுடா அம்மா சென்டிமெண்ட் கதை அப்படின்னு இவர் ஒரு சின்ன லீடு போட்டார் சார். அருமை. இது நடந்துருச்சு சார், இதே இறைவன் இல்லை நடந்தவனே. நான் இப்போ இது சண்முக சார்கிட்ட போவேன், இந்த விஷயம் நடந்து நான் கதை சொல்ல போகிறேன் சார். கதை சொல்ல போனால் கதை ஓகே ஆயிடுச்சு சார். சூப்பர். ஓகே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வேணால் நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ்லேயே பண்ணலான்ட்டாங்க சார். அதுக்கப்புறம் இல்லை சார் நான் முருகானந்த சார்கிட்ட தான் முத அட்வான்ஸ் வாங்கினேன், முத என்னை நம்பி ஒரு இயக்குனராக எனக்கு அட்வான்ஸ் போட்டு கொடுத்தவர் அவர், அதனால் அவருக்கு பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன் சென்டிமெண்ட்டாக பேசுகிறான், சரி அந்த நன்றி என்றைக்கு மறக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்குறேன்னு சொல்கிறான், அதனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்டா அப்படின்னு அசோக் சார்கிட்ட சார் சொல்லி நம்ம கம்பெனிக்கு வேணால் சுந்தரமணி முடிஞ்சோடனே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிச்சு. அது வந்து ரியலாக பண்ணியிருந்தாலும் நான் ரியலாக பண்ணியிருந்தால் அது ஒரு வேறு மாதிரியே ஒரு டேரக்டராக நான் ப்ரொமோட் ஆகிருப்பேன் சார். ஏன்னா அது வந்து ஒரு புது, இப்போ சார் நடிக்கும்போது அது ஒரு சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் நிறையா திரைக்கதையாக நம்ம அந்த வெற்றியை பெற்றிருக்குமான்னு தெரியும். அது தெரியல சார். ஆமாம் அது தெரியல சார். பாலா சாருக்கு படம் போட்டு காட்டினப்போ கூட அவர் படம் பார்த்துக்கிட்டு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவர் கூப்பிட்டு பயங்கரமாக டே இது பயங்கர இதாகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார் சார். அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு சார். லட்சுமி மேனன் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதில்? சார் லட்சுமி மேனன் வந்து நம்ம கும்கி படம் இருக்குல்ல சார், அந்த படத்துடைய ஸ்டில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விட்டாங்க சார். விடும்போது கரெக்டாக அந்த ஸ்டில் வந்து ஃபோட்டோ பார்க்குறப்போ நான் எங்கள் அந்த கேரக்டர் என்னென்னா சார், அந்த லட்சுமி மேனன் கேரக்டர் பார்த்தீங்களா, அது வந்து ரியலாக அவங்களுடைய பேர் வந்து வாசுகி சார்.
அவங்க வந்து செங்கோட்டையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா கோர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். அவர் அந்த அந்த அக்கா வந்து எங்கள் தெருவுக்கு வந்தாங்க சார். அவங்க அந்த கேரளா ஸ்டைல்லையே அந்த சேலை அந்த செங்கோட்டை பார்டர் தானே சார். ஆமாம். அவனால அவங்களுடைய லுக்கு எல்லாமே கேரளாலேயே படித்து அந்த இது பண்ணனால அந்த லுக்கிலே இருப்பாங்க சார். அந்த வாசு அவங்க வந்து எங்கள் ஊரில் வரப்போ அவங்கள எல்லா பேரும் எங்கள் திருக்காரங்க பூரா சைட் அடிச்சாங்க சார். அதுதான் சார் அந்த ட்ராக்கு. அந்த லட்சுமணன் கேரக்டர் வந்து ஒரு கேரளா பார்டர்லேருந்து வந்த ஒரு எங்கள் தெருக்குள்ள வந்த ஒரு எங்கள் எல்லாத்துக்கும் ஹீரோனியை தென்பட்ட ஒரு அழகு சார். அதனால் அவங்க எல்லாருமே எங்கள் அண்ணன் செட் எல்லாமே சைட் அடித்தவங்க எல்லாமே அவங்க எல்லாரும் அந்த பொண்ணு கடைக்கு வந்துச்சுன்னா உடனே வெளியே வந்துடுவாங்க. அந்த பொண்ணு கடைக்கு போச்சுன்னா இவங்க எல்லாரும் போய் கடையில் போய் அங்கே ஒரு கடை இருக்குது, ஊசி கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது சார். அவர் பேர் ஊசி, ஒல்லியாக இருப்பார், அவர் ஊசி. அவர் கடையில் வந்து எல்லாரும் இந்த பொண்ணு வந்துச்சுன்னா போய் நின்று அங்கே போய் பந்தாவா ஒரு சைட் அடிக்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் இருந்துச்சு அந்த கதையில் அவங்க வந்தாங்க சார். அதனால லட்சுமணன் இது ஒரு கேரள சாயலில் இருக்கணும், நம்ம தமிழ்நாட்டு லட்சணத்தில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த கும்கி இந்த படம் வந்தப்போ அதை பார்த்தேன் சார். இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு சார். பிடிச்ச உடனே இந்த பொண்ணு தான் நடிக்கணும் அப்படிங்கிறப்போ அப்போ கும்கிக்கு முன்னாடி அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுந்தரபாண்டியனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். சுந்தரபாண்டியன் கிட்ட பயங்கர ஹிட் அடித்த உடனே சென்டிமெண்ட்டாக சார் இல்லை இப்போ தான் நடிச்சிருக்குது வேணான்னாரு, அடுத்த படம் வேணாம் கண்டினியூவாக வேணான்னாரு. சார் அதெல்லாம் கிடையாது, இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சார்ட்ட சொன்னேன். சசி சார் நான் வந்து எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி மறவாத எனக்கு ஒரு சார் அவர். ஆமாம் சார் ஆமாம். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவே வந்து நம்மளை வந்து நம்பலை சார் அவங்க. இதுதான் உண்மை. என்னன்னா சினிமாங்கிறது என்னடானா இது வந்து லட்சத்தில் ஒருத்தவங்க கோடியில் ஒருத்தவங்க வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊருக்கும் மெட்ராஸுக்கும் வந்து கிட்டத்தட்ட 640 கிலோமீட்டர் சார். இதுலேருந்து அவங்க எல்லாமே சினிமாவே வந்து பெரிய ஒரு பெரிய அது ஏதோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாகவே பார்த்த பூமியிலேருந்து வந்தவன் சார் நான். அங்கே போய் இவன் என்ன செய்வான், வாழ்க்கையை விட்டுருவானவங்க பயத்தில் ஏதாச்சும் உண்மைதான் சார். சினிமானாலே அப்போ ஒரு இது பண்ணாங்க. இப்போ இருக்கிற மாதிரியே 234 தொகுதி இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது சார். அப்போல்லாம் இல்லை சார், எந்த இதுவும் கிடையாது இல்லைங்களா. அதனால் அவங்க பயந்தாங்க. இந்த வரேன்னு கல்யாணம் முடிச்சாச்சு, குழந்தை பத்தாச்சு, போராடிக்கிட்டு இருக்கோம். என் தம்பி வந்து மிலிட்ரிக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டான். 18 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டான். நான் வந்த உடனே என்னடான்னு கேட்டான், இல்லைடா வந்துடும்டா அப்படிங்கிறேன். என்னடா வந்துடுவேங்கிறேன், நானும் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டேன்ட்டான். போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. ஒரு பெரிய இதாக சார் திருவிழா விஷயங்களில் எந்த விஷயங்களையும் கலந்துக்கிட முடியல, ஊருக்குள்ளே போக முடியல. ஊருக்கு போனேன் அப்புறம் என்னடா இவன் ஒருத்தன் வெட்டியாக போய் சினிமா போயிட்டு ஊரில் இருந்துருக்கலாம் அப்படின்ட்டான். இப்படி ஏகப்பட்ட எங்கேயுமே போய் சொந்த பந்தத்துக்குள்ளே போய் நிற்க முடியல. ஒரு மொய் செய்யினா கூட எதுவுமே நம்ம ஒரு பெரிய இது சார். அது நம்ம ஒன்று வந்துட்டோம், அதை ஜெயிக்காமல் போகிறது ஒன்று இருக்குல்ல சார். அவங்க எல்லாருமே நம்ம ஊரில் வந்து இலவசமாக பண்ணுறது அட்வைஸ் ஒன்று தானே சார். ஈஸியாக வந்து எல்லோரும் நான் இது அன்றைக்கே சொன்னேன் கேட்டானா அவன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் ஊருக்கு போகிறது வந்து குறைச்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சரி பொண்டாட்டி பிள்ளை ஆகிப்போச்சு. அவங்களுக்கு என்னடானா என்னதான் இருந்தாலும் அன்றாடமாக காலையில் எந்திரிச்சவனையே பால் வாங்குறதுக்கு காசு, காய்கறி வாங்குறதுக்கு காசு, மளிகை கடைக்காரனை போய் கடன் சொல்லக்கூடாது. அவன் எந்த நேரத்தில் சீர்கட்டிருப்பான்னு தெரியாது. திடீர்னு கடன் இல்லைன்றுவான். 10 பொம்பளைக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு என் முன்னாடி ஒரு நாள் ஒப்பாரி வச்சுருவான். பயங்கர ஒரு அவங்க ஊரில் என்னடானா இருக்கிறத அதாவது கட்டியாக குடிக்கிறத கரைச்சி குடிச்சுவான். அந்த ஒரு 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 பிரதேசத்துலேருந்து வந்த ஆள் சார். நம்ம இருக்கோ இல்லையோ ஈர துணியை போட்டுட்டு கூட வெளியே வந்து கூட அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மற்றவங்களுக்கு தன்னுடைய கஷ்டம் தெரியாமல் இதெல்லாம் வந்து அது ஒரு தன்மானமாக நினைக்கிறது. நான் சாப்பிட்லங்கிறத வந்து தன்மானமாக சொல்கிறேன். இது எல்லா இடத்துலையுமே அப்படி தான் சார் இருக்கும். அதனால் இது என்னடானா பெரிய ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஊருக்கு போக முடியாது, நல்லது கிட்ட போக முடியாது. தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்துனா நம்ம தான் சீர் செய்யணும். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் சார். ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்குல்ல வீட்டில் சரி விடுங்க, அவன் இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் கேஷுவலாக இது பண்ணிக்கிடுவாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிடுவா, எல்லாத்தையும் அதை விட்டு கொடுக்க மாட்டான். இது போய்த்தான் ஆகணும் அப்படின்னா டகாரன்னு ஏதாச்சும் அடவு வச்சு செஞ்சுருவோமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். அப்படிப்பட்ட நேரத்தில் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார் சசிகுமார். ஆமாம் சார். அவர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமும் பெரிய படமாக சொல்லும்படியான படங்கள் வேலை பார்க்கல சார். அது ஒரு பெரிய இது சார். நீங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம யார் நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு சின்ன கண்டென்ட்டில் நான் யாரும் காட்டுறதுக்கு ஒரு கைஃபோனில் செல்ஃபோன் இருக்குது சார். என் திறமையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது சார். ஆனால் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது சார். அஸ்டண்டர்ட் வேலையே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் சார் கிடைக்கும். நான் பெரிய என் இவ்வளோ புத்தகமும் நம்ம பெருசாக புத்தகமும் படிக்கல. நான் அந்த புத்தகம் படிச்சிருக்கேன், நான் இந்த புத்தகம் படிச்சிருக்கேன். புத்தகம் படிக்கிறது பயந்துக்கிட்டு தான் சினிமாக்கே வந்திருக்கோம். படிப்பு வேலை பாவக்கா மாதிரியா நல்லது, ஆனால் அதை சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டு. இது வந்து இவ்வளோ இது இருக்குது. வந்து பார்த்தா போராடிக்கிட்டு இருக்கு சார். வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுறதா ஒரு பெரிய படமாக ஒரு சொல்லும்படியான படங்களாக வேலை பார்க்கல. அப்படியே போராடிக்கிட்டு இருக்கோம்.
இந்த விஷயங்கள் இருக்கிறப்போ கடைசியாக பூபதி பாண்டிய சார் அந்த ஐடி கார்டை வச்சு தான் சார் கதை சொல்கிறதுக்கே கேட்டாங்க. நிறைய கேட்டாங்க, நல்லா இருக்குனாங்க, மூவ் பண்ணுறது அப்படி இப்படி. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து நகர்னு பார்த்தா பூபதி சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். மலைக்கோட்டை டிஸ்கஷன் போனேன். அங்கே வந்து என்னை பற்றி ஒருத்தர் அவர் நல்லா கதை பேசுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாருங்க அப்படின்னு. அவர் எழுத்து வீட்டில் தான் சார் இருக்கேன். ஆனால் நான் அவர்கிட்ட போய் வாய்ப்பும் கேட்டதில்லை, அவரும் என்னை கூப்பிட்டதில்லை. என்னை பற்றி ஒருத்தர் நல்ல கதை சூப்பர் கதை 3 கதை வச்சுருக்காருங்க அப்படின்னு சொன்ன அந்த சித்திரன் கதை ஒன்று இருந்தெல்லாம், கொம்பன், குட்டிப்புலி, இந்த சித்திரன் ஒரு கதை சார். 3 கதையும் சொல்லி நான் 3 கதையும் எனக்கு அட்வான்ஸ் இருந்தது. ஆமாம் சார், எல்லாமே சார் கதை எல்லாமே நான் வந்து சார் ஊருக்குள்ளே பூரா கதை தானே சார் இருக்குது. வீட்டுக்கு பிரச்சனை தானே சார், வாசப்படி மாதிரி. யாருமே ஆமாம், ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது சார். சார் இங்கே கமர்ஷியல் பண்ணுறது தான் சார் கதை கஷ்டம், கதை பண்ணுறது வெரி ஈஸி சார். ஏன்னா இங்கே கதைங்கிறது என்னன்னா, ஒரு எளிய மனிதனுடைய துன்பங்களை காட்டுறதான் கதையாக சொல்கிறாங்க. ஒரு எளிய மனிதன் அவனுடைய பிரச்சனைகளை ஸ்லோவாக 24 ஃப்ரேம்லேயே வந்தான், போனான், இருந்தான், பிரச்சனை, அழுதான், திரும்ப அடுத்த கட்ட பிரச்சனை வச்சு இதை சொல்கிறது தான் இங்கே திரைக்கதை அமைச்சு ஒரு லைவான படம், ஒரு இதான படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கமர்ஷியல் பண்ணுறது தான் சார் பயங்கர கஷ்டம். ஏன்னா கதை ஊருக்குள்ளே அவ்வளவு வீட்டு பிரச்சனை சார். எவன் கோவப்படுவான், எப்போ வெட்டுவான், எப்போ குத்துவான், எந்த இடத்துல பணம் கிடக்குன்னே சொல்ல முடியாது சார். திடீர்னு பார்த்தா அவங்க அந்த இடத்துல கிடக்கு, போய் அந்த பக்கம் போகாத, போலீஸ் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிமா. இந்த பக்கம் வந்து பார்த்தா குளத்தில் ஒருத்தனை கலத்துக்கு போட்டாம்மா. இப்படி கூட இதுக்குள்ளே தான் சார் நம்ம வாழ்ந்துருக்கோம். அதனால என்னடானா அது பிரச்சனை இல்லை சார். ஏன்னா மனிதர்கள் வந்து சுவாரஸ்யமான இருப்பாங்க சார். திடீர்னு எந்த இடத்துல பல்ல கடிப்பான்னு தெரியாது. வாயா அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும். யாழை வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னையா நல்லா இருக்கியா அப்படின்னா பாசமாக கேட்குறது, என்னையா அப்படின்னா என்ன கூட மாடாட அமைக்க அப்படிமா. எந்த மாடலேஷன்ல மாறி போகும் சார். மாடலேஷன்ல மறைஞ்சிடும். ஒரு டீ கேட்குறதையே வந்து ஒரு டீ சாப்பிட்ற அப்புறம் தரேன் அப்படின்னு போவான். என்ன நீ வாட்டுக்கு டீ சாப்பிட்டு அது மாதிரி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னோம்னா ஏன் அப்படின்ட்டு கோச்சிட்டு சண்டை போட்டு போயிடுவான். சண்டை போட்டு போனால் அதோட பரவாயில்ல, சாயங்காலம் வந்து குடிச்சு போட்டு வந்து நம்மளையே முறைச்சிக்கிட்டு நிற்பான். இங்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு நம்மளோட சிவ இழுக்கிறதுக்கு அப்படியே நின்றுக்கிட்டு லெஃப்ட் ரைட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். நம்மளே இன்னைக்கு உள்ளே தள்ளிடுவான் போலுக்கே அப்படின்னு தான் நம்ம உள்ளே உட்காந்துருக்கணும். ஆகா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கணும். ஆனால் பொழப்பு நடத்த முடியாது சார். மல்லு கட்டலைன்னா நீங்கள் பொழப்பு நடத்த முடியாது. இது என்ன முக்கு இருக்குது எங்கள் நெட்டிக்கடை முக்கு சார். அது ஒரு ஏன்னா பூரா கொத்தனார் சார். கிட்டத்தட்ட ஒரு காலைல ஒரு 800-200 கொத்தனார் 200 கொத்தனார் வந்துடுவாங்க. வந்தால் கும்பலாக நின்றுக்கிட்டு, ஆனால் ஒரு மாதிரியாக ஒரு நல்லா கலன்னு இருக்கும் சார். திடீர்னு எந்த நேரத்தில் எப்போ பார்த்துன்னு தெரியாது. அப்படி ஒரு இது சார். மனிதர்கள் நிறையா வந்து பாடி லாங்குவேஜை நிறைய பார்த்துருக்கோம் சார். படப்பிடிப்பு அனுபவம் அப்படி இருந்தது முதல்ல டைரக்ட் பண்ண. நான் எங்கெல்லாம் வந்து விளையாண்டனோ, நான் எங்கெல்லாம் வந்து இருந்தோனோ அங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணேன் சார். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எங்கள் அப்பா ஷூட்டிங் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடைசி படம் பார்த்துட்டு என்ன சொன்னேன் சார், ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபுட்டேஜ் நிறைய எடுத்துட்டோம் சார். ஏன்னா எழுதுனதுக்கு முதல் இயக்குநர்கள் உங்களுக்கு நம்ம. ஸோ அப்போ வந்து சார் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கும்போது எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. கொம்மன்ஸ் கதை வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு சூர்யா சார் தான் சார் சொன்னேன். சார் கூட பருத்தி உரம் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி பண்ணாலும் பருத்தி உரம் சாயல் தான் வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில் ஷூட் பண்ணோம் சார். அன்னைக்கு தான் சார் சாருக்கு பயங்கர ஒரு ஹாப்பியான. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.